பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நம் உடம்பிலும் உள்ளது, இந்த பூமியிலும் உள்ளது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது. இயற்கை என்பது இறைவன் என்றால் பஞ்சபூதங்கள் இறைசக்தி மிகுந்ததுதான். அதில் தண்ணீர் நம் உடம்பில் 70% இருக்கிறது. பூமியிலும் 70% தண்ணீர் இருக்கிறது. நாம் பனிக்குடத்தில் இருந்துதான் பிறந்தோம். அங்கேயும் தண்ணீர் தான். அந்த காலத்தில் முனிவர்கள் ஆசிர்வதிக்கவும் தண்ணீரை தான் பயன்படுத்தினாங்க, சபிக்கவும் தண்ணீரை தான் பயன்படுத்தினாங்க. டாக்டர் மசரு எமாட்டோ அவரு தண்ணீரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதுல மனிதன் பேசுற வார்த்தைகள் மற்றும் ஃபீலிங்ஸ் தண்ணீர் உள்வாங்கிக்குமா. அவரோட ஆராய்ச்சியில நல்ல வார்த்தைகளை அன்பா தண்ணீரிடம் சொன்ன போது அந்த தண்ணீரின் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அழகாக வந்திருக்கிறது. சிமெட்ரிக்கல் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இந்த படத்துல வரும் பாருங்க, தெரியும். அதுவே வெறுப்பா எதிர்மறையான வார்த்தைகள் தண்ணீரிடம் பேசும்போது அது அலங்கோலமாய் மாறுகிறது. அது மாதிரி அழகான ஃப்ளூட் மியூசிக், ரம்மியமான இசை, கிளாசிக்கல் மியூசிக் இதெல்லாம் போட்டு தண்ணியை ஆராய்ச்சி பண்ணப்போ அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகா இருந்திருக்கு. அதுவே ஹெவி மெட்டல் மியூசிக் போடும்போது தண்ணீரோட ஸ்ட்ரக்சர் அலங்கோலமா இருந்திருக்கு. அப்போ தண்ணி நாம பேசுறத கேக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேக்குமே. பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். நடு கடல்ல கப்பல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க இயேசுவோட சிஷ்யர்கள் எல்லாம். புயல் ஒரு பக்கம், கடல் கொந்தளிப்பு ஒரு பக்கம், பயங்கரமான ஒரு சூழல் அப்ப இருந்திருக்கு. அந்த நேரம் இறைவன் சொன்ன அந்த 2 வார்த்தை, அமைதியா இரு. 2 வார்த்தை தான். அமைதியாயிடுச்சே. கடல் அப்படியே நிசப்தமாயிடுச்சு. புயலு எங்க போச்சுன்னே தெரியல. அவ்வளோ அமைதியா, ரம்மியமா அந்த இடம் மாறிடுச்சு அப்படின்னா, அப்போ தண்ணீர் கடவுள் சொன்னா கேக்குது. கடவுள் சொல்லும்போது பெரிய கடலே கேக்குது. கடல் தண்ணீரே கேக்குது. இயேசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்படின்னா தண்ணீர் கிட்ட அவர் ஏதோ கமெண்ட் கொடுக்கிறாரு. அந்த தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா திராட்சை ரசமா மாறுது. அவர் இறைவன், அவரால் அதை மாற்ற முடியும். நம்மளால தண்ணீரை திராட்சை ரசமாகவோ இல்ல ஆரஞ்சு ஜூஸாகவோ ஆப்பிள் ஜூஸாகவோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நியூட்ரலா இருக்கிற தண்ணீரை பாசிட்டிவா மாத்துறதுக்கு நம்மளால முடியும், நம்மளோட வார்த்தைகளால முடியும். அப்படின்னா நாம கையில ஒரு கப் தண்ணி வச்சு அந்த தண்ணி கிட்ட பேசினா கேட்காதா? கேட்குங்கிறார்ல இந்த ஆராய்ச்சியாளர். அதனால தண்ணீர் நம் சொற்களை கேட்கிறது, உயிர் சக்தி அதுக்கு இருக்கிறது அப்படின்றத நாம நம்பணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தண்ணீர் கிட்ட பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவா வேலை செய்யும், நெகட்டிவா சொன்னா நெகட்டிவா வேலை செய்யுது. அப்போ சமையல் செய்யும் பெண்களே, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. சமைக்கும் போது நல்ல மனதுடன் சமைக்கிறீங்களா, அல்லது கடுப்பா, கோபமா, இல்லைன்னா யாராவது திட்டிக்கிட்டே சமைக்கிறீங்களா? உங்களுடைய எமோஷன்ஸ், எண்ணங்கள், வைப்ரேஷன் இது எல்லாத்தையும் நீங்க சமைக்கிற தண்ணி உள்வாங்கிடும். அதுக்கப்புறம் அதே தான் நீங்களும் உங்க குடும்பமும் குழந்தைகளும் சாப்பிட கொடுக்குறீங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்களையும் பாதிக்கும். அவங்களுக்கும் கோபம், கவலைன்னு தேவையில்லாத எமோஷன்ஸ் அட்டாக் பண்ணும். தேவையில்லாத எனர்ஜி கஷ்டப்படுத்தும். நம்மை அறியாமல் நடக்கும் ஒரு விஷயம் இது. இப்பதான் விஷயம் தெரிஞ்சிடுச்சே. இனிமே சமைக்கும் போது உங்க வீட்டுல உங்கள் சமையல் அறையில சாமி பாட்டு ஒலிக்கட்டும். கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இது மாதிரி ஏதாவது. என்னால சாமி பாட்டு கேட்கலாம் சமைக்க முடியாதுப்பா, சாமி பாட்டு போடுறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, சினிமா பாட்டு கேளுங்க. உங்களோட மைண்டை ஹாப்பியா வச்சுட்டு சமையல் பண்ணுங்க. இப்படி நாம நல்ல மனநிலையோட நல்ல எண்ணங்களோடு சமைத்தால் அதை சாப்பிடும் நம் வீட்டு குடும்பத்தினர் நல்ல மனநிலையோடு இருப்பதற்கு ஏதோ நம்மால் ஆன ஒரு சிறு முயற்சி. நம் வீட்டு உணவு நம் உடலுக்கும் நம் உள்ளத்திற்கும் நன்மைகள் தரட்டும். தண்ணீரிடம் நாம நமக்காக ப்ரோக்ராம் பண்ணி நம்ம உடலுக்கு கொடுத்தோம்னா அது கரெக்டா போய் அதோட வேலையை அழகா செய்யும். சரி, எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம் எண்ணங்கள் வார்த்தைகள் மூலமா தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அது மேல உங்க கை வச்சு மூடிட்டு, என் உடம்பில் இருக்கிற எல்லா விதமான நச்சுக்களை அகற்றி என் உடலை ஆரோக்கியமாக வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை குடிக்கலாமே. ஏமா தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அப்படி சொல்லிட்டு குடிச்சா முடியுமா? பாக்குறவங்க என்னை பைத்தியக்காரனா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எப்பவும் பண்ண வேணாமே. காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிச்சிட்டு சொல்லும் போது அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதாவது வெதுவெதுப்பான தண்ணீரை நாம காலங்காத்தால எந்திரிச்சு குடிக்கும் போது அது நம்ம உடலை விட்டு வெளியேற ஒரு 45 நிமிஷம் ஆகும். அதுவரை டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்ன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர் தன் வேலையை நன்னா செய்யறதுக்கு அலோ பண்ணணும். இப்படியே வாரக்கணக்கா, மாசக்கணக்கா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா படிப்படியா நம்ம உடல் நம்மை குணப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கும். இதையே லைஃப் லாங் பண்ணா நாம ஆரோக்கியமா இருக்கலாங்க.
இப்ப நெறைய டேப்லெட்ஸு, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு உடல்ல நச்சுத்தன்மை நெறைய இருக்கிறதா, உங்க சிஸ்டம் கொலாப்ஸ்ட் ஆனதா உங்களுக்கு தோணுச்சு. மனதளவுல, உடல் அளவுல நீங்க ஆரோக்கியமா இல்ல, டாக்ஸின் நெறைய இருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, கிராப் ஆப்பிள், வால்நட் இந்த ரெமெடி நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா மலர் மருந்துகள் ஃபர்ஸ்ட்டு மனசுல தான் வேலை செய்யும். அப்போ நமக்கு இவ்ளோ டாக்ஸின் இருக்கு, நமக்கு நச்சுத்தன்மை நெறைய இருக்கு, நம்மளோட உடம்பு சரியில்ல, இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும். அசுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாரி இருக்கிற பட்சத்துல, உங்களோட மைண்ட ஃபர்ஸ்ட்டு இது சரி பண்ணும். இந்த கிராப் ஆப்பிள், வால்நட். மைண்ட் கிளியர் ஆயிடுச்சுனாலே, அடுத்து என்ன சாப்பிட்டா என்ன குணப்படுத்தலாம்ன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மலர் மருந்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணி பஞ்சபூதங்கள்ல 1. ஸோ உயிர் சக்தி மிகுந்தது. அந்த தண்ணிக்கு மிஞ்சின சக்தி ஒண்ணும் கிடையாது. அத நாம ப்ராப்பரா புரோகிராம் பண்ணி குடிச்சோம்னா, ஆரோக்கியம் நம்ம கையிலங்க. நன்றி.